ஹாய் லவ்லீஸ், ஹாப்பி ஜூப்ளியன் ஜூலை. இந்த மாதம் நிறைய வெற்றிகளை நம்ம கொண்டாட போறோம். அதற்காக தான் போன வாரம் முழுக்க பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செட் ஆஃப் கார்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். திஸ் இஸ் மை பர்சனல் ஃபேவரட். ஏன் ஃபேவரட் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இந்த கார்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இட்ஸ் கால் த இன்னர் சைல்ட் ஆரக்கிள். உங்களுடைய இன்னர் சைல்டு பத்தி இன்னைக்கு நிறைய பேச போறோம். நீங்க தயாரா இருக்கீங்க? உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சுட்டி குழந்தைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக ஏங்குறீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டாக் எனி மோர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த மாதம் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி, திருப்பியும் நான் சொல்றேன், நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எப்படியெல்லாம் இந்த மாசம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்தை தாண்டி இப்படிதான் இருக்கு, நான் இப்படிதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மகிழ்ச்சியோட இந்த மாசத்தை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. நிறைய ரிசீவ் பண்ணணும், அபண்டன்ட்டா ரிசீவ் பண்ணணும். சந்தோஷம், ஆரோக்கியம், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமா ப்ரொக்ரெசிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம கூட இருக்கிற உறவுகளும் ரொம்ப மேம்பட்ட சிந்தனையுடைய உறவுகளா இருக்கும்போது நம்மளும் அதே நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதம் உங்க மாதமா இருக்க போகுது, ஜூப்ளியண்டா இருக்க போகுது. அதை தான் நான் கிராட்டிடியூட் குரூப்லயும் நாங்க ஜூப்ளியன்ட் ஜூலை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த இன்னர் சைல்ட் ஆரக்கிள் நமக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் நான் ரொம்ப அழகான ஒரு ரீடிங், 2 செட் ஆஃப் ரீடிங்ஸ் பண்ண போறேன். ஸோ வெயிட் பண்ணி வீடியோவை முழுக்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஜூலை அப்படின்னு டைப் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நான் சொல்ல போற இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க டைப் பண்ண போறீங்க. தயாரா? அந்த ஸ்விட்ச் வேர்ட் ஹனி, சாம், பபிள். திருப்பி சொல்றேன், ஹனி, சாம், பபிள். அதை கீழே நான் வந்து உங்களுக்கு ஏதோ ஸ்க்ரீன்லயே நான் வந்து டைப் பண்ணி விடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இதையே கமெண்ட் செக்ஷன்லயும் டைப் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். நீங்க டைப் பண்ணும்போதே ஒரு நல்ல வைப் கிடைக்கும். ஹனி, சாம், பபிள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த மாசம் முழுக்க எதையுமே யோசிக்காதீங்க, இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க, இன்னைக்கு இந்த கார்டை பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இது ஒரு ரெவ்யூவா கூட இருக்க போது. திஸ் இஸ் அ நியூ செட் ஆஃப் கார்டு. இதை பத்தி நிறைய படிச்சுட்டு, ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டு தான் நான் அதை வாங்கியிருக்கேன். கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்னர் சைல்டுனா என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் யுவர் இன்னர் சைல்டு? உங்களுடைய இன்னர் சைல்டு வந்து, முதல்ல உங்க இன்னர் சைல்டு என்னன்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த இன்னர் சைல்டு யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்க இன்னர் சைல்டுக்கு வந்து நீங்க சின்ன வயசுல வண்டி ஓட்டும் போது முதல் தடவையா விழாம ஓட்டுனீங்க பாருங்க, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கும். நான் கீழே காலை வைக்காம ஓட்டிட்டேன்னு கத்தியிருப்பீங்கல்ல, அது ஞாபகம் வந்திருக்கும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வீட்டுக்கு வந்தா, அது உங்க உறவினரா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அப்படியே நம்ம வந்து வா வந்துட்டீங்க அப்படின்னு குதிச்சிருப்போம்ல, அது உங்க இன்னர் சைல்டுக்கு ஞாபகம் இருக்கும். யோர் இன்னர் சைல்டு இஸ் த ஒன் ஹூ வில் ரிமெம்பர் யுவர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ். உங்க பர்த்டே பார்ட்டிஸா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு செலிப்ரேஷன், அந்த இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்றதா இருக்கலாம். உங்க பாட்டி உங்களுக்கு செஞ்சு கொடுத்த ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு உணவா இருக்கலாம். உங்க அம்மா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ரொம்ப பிடித்த உணவா இருக்கலாம். அதை செய்யும் போதே அம்மா பாட்டி இதை தான் செய்யறீங்களா, ஐயோ எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி குட்டி குழந்தையில நீங்க ஓடி வந்த அந்த சம்பவங்களா இருக்கலாம். யாருக்காவது பை பாய் சொல்லும் போது, அதுவும் நம்ம அம்மா அப்பா ஊருக்கோ இல்லை எங்கேயாவது வெளில போகும்போது நம்ம அழுதுகிட்டே பை பாய் நான் வர முடியாதான்னு கேட்போம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறது தான் அந்த இன்னர் சைல்டு. நிறைய விஷயங்கள் இதை தாண்டி நிறைய பேர் நம்மளை புள்ளி பண்ணியிருப்பாங்க. நம்ம குண்டா இருந்திருக்கலாம், ஒல்லியா இருந்திருக்கலாம், நம்மளுடைய டிஃப்ரென்சஸை வச்சு நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த புல்லிங்கையும் இந்த இன்னர் சைல்டு ஞாபகம் வச்சுக்கும். நம்ம வந்து அழுத நாட்கள், தேம்பின நாட்கள், யாருமே இல்லையே, எதுவுமே ஈஸியா இல்லையே என்னை சுத்தி, வேலைக்கு போறோம், அந்த வேலை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, பட் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு போறோம், ஒரு சில நாள் நல்லா இருக்கு, ஒரு சில நாள் நல்லா இல்லை, எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப ஒருத்தங்களை காதலிச்சு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டு வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கும் போது அந்த ஒரு சில எண்ணங்கள், இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை. பட் கண்டிப்பா ஓரளவுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம்
வந்து கனெக்ட் ஆகும். இந்த அத்தனை எண்ணங்களும் உங்க இன்னர் சைல்டுக்கு தெரியும். உங்க குழந்தை, உங்க உள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு தெரியும். இட் இஸ் அ சப்கான்ஷியஸ் தாட். உங்க மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ரெக்கார்டட் வெர்ஷன்ஸும் நீங்க வந்து அதை சரி இது நடந்துருச்சு இது நடக்கல அப்படின்னு முடிச்சுட்டு போயிருக்கலாம். பட் இங்க எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ரொம்ப அழகான ஒரு செட் ஆஃப் கார்டு அப்படின்னு படிச்சேன். இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த கார்டு ரிவீல் பண்ணிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங் நான் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஜூலை மந்த் நமக்காக இந்த இன்னர் சைல்ட் ஆரக்கிள், திஸ் இஸ் டன் பை அமண்டா அப்படின்றவங்க. ஸோ பாக்ஸே சூப்பர் ஹெவியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ். எனக்கு ஏன் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இதுல ஹீல் யோர் பாஸ்ட் அண்ட் எம்ப்ரேஸ் யோர் ப்ரெசென்ட், இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நான் நினைச்சிட்டேன் இந்த கார்டை வாங்கணும். ஏன்னா நம்ம பாஸ்ட் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க, பட் அதை ஹீல் பண்ணிட்டு குணப்படுத்திட்டு இன்னைக்கு இதுதான் என் ப்ரெசென்ட், இதுதான் உண்மை, இந்த நிமிஷம் நான் இந்த நிமிஷம் இப்பதான் சொன்னதே முடிஞ்சு போச்சு பாருங்க, அந்த நொடிதான் உண்மை. அந்த நொடிக்காக நம்ம வாழ்வோம். முன்னையும் போக முடியாம பின்னையும் போக முடியாம நம்ம படுற அவஸ்தை இருக்கே, திஸ் கார்டு வில் ஹீல் யூ அப்படின்னு. எப்படி ஹீல் பண்ண போகுதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல். தூக்கும் போதே ஒரு ஹெவினஸ் இருக்கு, பார்க்கலாம். ஓகே, இட் கம்ஸ் இன் அ வெரி நைஸ் பாக்ஸ். எஸ், கைட் புக்கும் இருக்கு. இங்க பாருங்களேன் எவ்வளோ கியூட்டா ஒரு ஏஞ்சல். இதுதான் நம்ம இன்னர் சைல்டு. நம்ம இன்னர் சைல்டும் இப்படிதான் இருக்குமோ? இங்க நம்ம முகத்தை மட்டும் போட்டுக்கோங்க, நம்ம இப்படிதான் ஃபெதர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகான ஒரு ஆம்பியன்ஸ்ல இருப்போமோ தெரியல. நீங்க எந்த மாதிரியான ஆம்பியன்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தா என்ன மாதிரியான கலர் ட்ரெஸ் உள்ள நீங்க போட்டிருப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இதுதான் கார்ட்ஸ். ஓகே, இதை நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகே, இப்படி வச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் அமண்டாவோட இன்னர் சைல்ட் ஆரக்கிள் கைட் புக். ஓகே, இதுல 44 ஆரக்கிள் டெக் இருக்கு. இது எதுக்குன்னா நம்மளுடைய இன்னர் சைல்டை வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் தேவை இல்லையா? ஸோ நிறைய அடி உத சந்தோஷம் எல்லாமே நம்ம இன்னர் சைல்டு பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எண்ணத்திற்கு ஒரு சப்போர்ட். சரி, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆறுதல், இல்லை சும்மா எதுவுமே சொல்லாம காது கொடுத்து கேட்கறதுக்கு. சில நேரத்துல நமக்கு அதுதான் தேவையில்லை, நமக்கு யாரும் பதில் சொல்ல வேணாம், காது கொடுத்து கேட்டா போதும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும். நமக்குள்ள நிறைய ஊன்ஸ் இருக்குங்க, நிறைய வலிகள், நிறைய ரணம் இருக்கு, ரணம் அது அப்படியே இருக்கு. ஸோ அதை வந்து ஹீல் பண்ணி குணப்படுத்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனல் க்ரோத், வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றாங்க. பார்க்கலாம். அண்ட் இன்னர் சைல்ட் என்கரேஜஸ் யூ டு ரீச் இன் டு த பாஸ்ட். ஸோ ஸ்லோவா பாஸ்ட்குள்ள போயிட்டு நம்மளை அப்படியே நர்ச்சர் பண்றது, சரி அப்படியே தடவி கொடுக்கறதுக்கு. இப்போ கூட யாராவது நம்மளை தடவி கொடுத்தா நம்ம அப்படியே நல்லா தூங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, ஒரு புது கனெக்ஷனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நிறைய எக்ஸசைஸ், ஜேர்னலிங் ப்ராம்ஸ் எல்லாமே இருக்காம். ஸோ வி வில் சி இந்த கார்ட்ஸ் எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ அமண்டா பற்றி இங்கே ஒரு சின்ன ரைட் அப் இருக்கு, அதையும் நான் படிக்கிறேன். அவங்க ஒரு ரைட்டர், ரொம்ப மிஸ்டிக்கானவங்க, ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ரூத் சீக்கர், உண்மை விரும்பி. அவங்க வந்து ரொம்ப டீப்பர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னேட் மேஜிக் வித்னஸ். அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்றத அவங்க நம்புறாங்க. அண்ட் ஷி லிவ்ஸ் இன் மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. ஸோ சூப்பர். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடக்கணும்ல. ஸோ இட்ஸ் அ ஆரக்கிள் புக். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குங்க, அது ஃபீல் பண்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இவங்க ஏன் இதை கிரியேட் பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்களே வாழ்க்கையில ரொம்ப ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டது. எல்லாருக்கும் எப்போ ஸ்பேஸ் தேவைப்படும்? நமக்கு வாழ்க்கையில பயங்கரமா அடி உத வாங்கும் போதுதான், நமக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு வந்து, ஓ இதுதான் வாழ்க்கையா, இப்படிதான் உத வாங்குறோமா, சரி கொஞ்ச நாள் அமைதியா யார்கிட்டயும் பேசாம இருப்போம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் போதுதான் இவங்க இந்த புக்கை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஸோ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களே எம்பவர் பண்ணிக்கிறது. சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நிறைய பர்சனல் எக்ஸ்பேன்ஷனுக்கு நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டெக் அவங்க வந்து ரொம்ப ஆசையா கிரியேட் பண்ண டெக் மாதிரி தெரியுது. ஸோ இதுல ஒரு 6 விஷயங்கள் பத்தி பேச போறாங்க. அவேர்னஸ், முதல்ல நமக்கு தெரியணும் நம்மளுடைய இன்னர் சைல்டு யாரு அப்படின்னு. ரெண்டாவது ஒரு அக்செப்டன்ஸ், ஒத்துக்கணும் அந்த இன்னர் சைல்டு அழுகுறாங்களா, சிரிக்கிறாங்களா, ஆரோக்கியமா இருக்காங்களா, எதா இருந்தாலும் அந்த அக்செப்டன்ஸ் வரணும். அடுத்தது இன்னர் ஒர்க். சரி இதை எப்படி சரிப்படுத்துறது, அடிபட்டிருக்கா, ரொம்ப வலிக்குதா இன்னர் சைல்டுக்கு, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி தடவி கொடுத்து சரிப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு இன்னர் ஒர்க்.
தென் பிளேஃபுல்னஸ், நல்ல சந்தோஷத்தை கொண்டு வர்றது, ரீபேரண்டிங் த்ரூ செல்ஃப் கேர். ஸோ நம்ம அம்மா அப்பா ஒரு மாதிரி நம்மளை வளர்த்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சரி அதெல்லாம் சரியில்லை, நீ வா நான் உன்னை திருப்பி வளர்க்குறேன்னு முதல்ல இருந்து நம்மளை வந்து கான்ஷியஸா நம்மளை வந்து ரீப்ரோக்ராம் பண்ண போறோம். இதெல்லாம் சரியில்லை, தப்பு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். we are going to reprogram ourselves and wonderment. நம்மளை சுத்தி ஒரு மேஜிக் நடக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணணும்ல, வாவ் என்னை சுத்தி மேஜிக் நடக்குதுன்னு. அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் இந்த புக் நமக்கு கொடுக்க போகுது. இதுலயே இன்னர் சைல்டுனா யாரு, எப்படி நம்ம இன்னர் சைல்டோட ஒர்க் பண்றது, வாவ் சோ பியூட்டிஃபுல். இந்த டெக்கை எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே இதுல கொடுத்துருக்கு. நிறைய ஸ்ப்ரெட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் மீனிங்ஸ் பத்தி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம பார்த்து படிச்சு என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு இதை கிளிக்க கூட தோணாதுங்க. ஐ வில் நாட் டேர் இட் ஆல்சோ. ஏன்னா இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அது மெதுவாக எடுத்துடலாம். அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ பவுண்டா நம்ம கிட்ட வருது. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்க இன்னர் சைல்டு எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது? டெல் மீ, ஜஸ்ட் டெல் மீ, ஹவு டு யூ திங்க் யுவர் இன்னர் சைல்டு இஸ்? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, ஆரோக்கியமா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க? ஒரு வார்த்தையில, ஒரே வார்த்தையில சொல்லுங்க. என்னோட இன்னர் சைல்டு வந்து இப்போ தேடல்ல இருக்காங்க. ஏதோ ஒரு தேடல், பார்ப்போம் அது என்ன தேடல்னு. நிறைய கார்ட்ஸ் இருக்குங்க. அ டைம் டு ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோன்னு, அக்செப்ட் வாட் இட் இஸ், பி ப்ரெசன்ட், பி ஸ்டில், பி ட்ரூ டு ஹூ யூ ஆர். அட்டேங்கப்பா, நடிக்காத அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு. பி அவேர், பியூட்டிஃபுல். பிரீத் இன், மெடிடேட்டிவ் எக்ஸசைஸ். சூஸ் யுவர் செல்ஃப் டுடே. இன்னைக்கு நீ யாரா இருக்க போற அப்படின்றத சூஸ் பண்ணு. கனெக்ட் டு இட்டர்னிட்டி விதின். ஸோ வெளியில தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில உனக்குள்ளதான் இருக்கு, அதை பாரு. டிசப்பாயின்மெண்ட் இஸ் நாட் த எண்ட். ஐ ஃபீல் சோ குட். இந்த கார்டை படிச்சோன்னா ஐ ஃபீல் சோ குட். அது முடிவல்ல, கஷ்டம் வந்து முடிவல்ல. டூ வாட் யூ நீட் டு டூ. நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. வாவ். இமோஷன்ஸ் ஆர் த ரிஃப்ளெக்ஷன். அது உண்மை கிடையாது. உன்னோட இமோஷன்ஸ், உன்னுடைய உணர்வுகள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட பிரதிபலிப்பு தான், அது உண்மை கிடையாது. ஸோ அதை பார்த்து ஏமாந்துராத. ஃபைண்ட் யுவர் ஹெவன். பியூட்டிஃபுல். உனக்கான இடத்த கண்டுபிடி. ஃப்ளோ வித் த ரிதம். வாழ்க்கை எப்படி கூட்டிட்டு போதோ அப்படி போ மகளே, மகனே. கெட் லாஸ்ட். உன்னோட இமேஜினேஷன்ல தொலைஞ்சு போ, அதுதான் கெட் லாஸ்ட். கோ இன்வர்ட். உன்னோட தேடலை வெளியில எடுத்துட்டு போகாத, உள்ள எடுத்துட்டு போ. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கோ ஆன் அன் அட்வென்ச்சர். போ. டூ சம்திங் டேரிங் டுடே. இட்ஸ் ஓகே டு பி மிஸ் அண்டர்ஸ்டுட். இது ரொம்ப கரெக்ட் இல்லை? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா தப்பா புரிஞ்சுக்கோ. இட்ஸ் ஓகே. நம்மளால யாரையும் போய் நான் நல்லவங்க, நான் இப்படிதான் அப்படிதான் சொல்ல முடியாது. அதுவும் சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய கத்துக்கிறோம்ல. தட்ஸ் ஸோ நைஸ். இட்ஸ் நெவர் ட்ரூலி தி எண்ட். எதுவுமே முடிவு கிடையாது. நம்ம நினைக்கிறோம், பட் எதுவுமே முடிவு கிடையாது. இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். கொண்டாடு உன் வாழ்க்கை. லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். சூப்பர். லெட் இட் கம் ஃபோர்த். வரும். உனக்கானது நீ பெர்மிஷன் கொடுக்குறப்போ உன்கிட்ட வரும். லெட் இட் கோ. உனக்கு சர்வ் பண்ணாத எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி போடு. லெட் லவ் கைட் யூ. அன்பு மட்டும்தான் உனக்கு வந்து சரியான பாதையை காட்டும். லிசன். கேளு. யார் சொல்றத? மற்றவங்க சொல்றத இல்லை, உன்னோட இன்னர் சைல்டு, உன் ஆள் மனது சொல்றதை கேள். ஃப்ரீடமா ப்ராக்டிஸ் பண்ணு. சூப்பரான கார்டு. யாரோட ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்பி நீ வாழாத. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. புல் யுவர் செல்ஃப் க்ளோசர். நிறைய கார்ட்ஸ் வந்து நம்மளுடைய இன்னர் செல்ஃப் இன்னும் உள்ள போ, இன்னும் உள்ள போன்ற மாதிரி இருக்குல்ல. ரீட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாங்க. எங்க உங்களுக்கு இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு ஒரு ஒரு கார்டையும் உட்காந்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்க்கணும். இந்த கைட் புக்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் அவங்களோட நாலேஜ். நம்ம உட்காந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கணும்னு தோணுது. பார்க்கலாம். we will see. நீங்க கூட பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மூன். பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதை சுத்தி இது கூட பத்தி பேசலாம், கார்ட்ஸ் பத்தியும் பேசலாம். ரிவ்யூ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நிஜமாவே இது நம்ம வேலை தானா? அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா, இல்லை மற்றவங்க வேலையும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோமா? ரன் வைல்ட். ரக்க கட்டி பறந்து ஓடிப்போ. சே எஸ். எதுக்கு சொல்லணும்? இப்போ இந்த நேரம் எல்லாத்துக்குமே உகந்த நேரம். எஸ் சொல்லு. சீக் கைடன்ஸ் இன் திஸ். வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தேவை அப்படின்னு. செட் பவுண்டரிஸ். மெதுவா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். கிராஜுவலி ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் வித் கைண்ட்னஸ். ஊர்ல இருக்கிற எல்லார்ட்டையும் நம்ம சாஃப்டா பேசுவோம். நம்ம கிட்ட நம்ம எவ்வளோ ரூடா இருக்கோம். ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர். சூப்பர்.
there is no hope ahead. நம்மளை தாண்டியும் எதுவுமே இல்லைன்ற நேரத்துல நம்பிக்கை நம்மளை விடாது. டுடே இஸ் த டே, இன்னைக்கு தான் நாள். ரைட் அ லெட்டர், உங்களுடைய இன்னர் சைல்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. யூ ஆர் எனஃப், நீயே போதும். டோன்ட் திங்க் மோர் அபவுட் இட். யூ ஆர் வாண்டட். இது வந்து மற்றவங்க நம்மளை எதிர்பார்க்கறது இல்லை, நம்ம மனசே நம்மளை எதிர்பார்த்துட்டு வா வா என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி. யூ ஆர் வர்தி. ஸோ ட்ரூ இல்லை? யூ கேன் டூ ஹார்ட் திங்ஸ். உன்னால கடினமான விஷயங்களை கூட பண்ண முடியும். யூ டிசர்வ் டு பி சீன். ஓ, ஸோ ஸ்வீட். யூ டு நாட் ஹாவ் டு கோ இட் அலோன். ஓகே, தனியாக நீ எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் சம் ஒன். யூ நோ த வே, உனக்கு வழி தெரியும். சூப்பராக இருக்குது. நம்ம அந்த கார்ட்ஸ் அப்படியே பார்க்கலாம். சரி, நான் அதை ஷஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் பிஃபோர் ஐ ஓப்பன் எனி கார்ட்ஸ், ஒரு சின்ன கனெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு வேறு விஷயங்கள் நான் பண்ணுவேன். பட் ஆல்சோ நீங்கள் இதை பற்றி கற்றுக்கணும், உங்களுக்கும் டேரோ ரீடிங் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக ஐ திங்க் ஜூன் 10th 12th கிளாஸ் போட்டாச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துடுறேன். ப்ராபப்ளி கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு வந்துடும். பட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் அங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி டேரோ கார்ட்ஸ் படிக்க கற்றுக்கலாம். ஸோ நான் ஷஃபில் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஐ வாண்ட் டு கீப் த எனர்ஜிஸ் இன்டாக்ட். இதை இங்கே வச்சிடலாம். ஐ வாண்ட் டு கீப் த எனர்ஜிஸ் இன்டாக்ட். ஸோ ப்ராப்ளி அப்படியே நம்ம எடுக்கலாம். 2 விஷயங்கள் எனக்கு தோணுது, என்னன்றதை பார்ப்போம். ரேண்டமாக ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ் மை ஸ்மால் ப்ரேயர். இந்த கார்டை தொட்டோன்னே தெரியல, யாராவது பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? ப்ளஸ் இந்த கார்ட்ஸை நான் மெடிடேட் பண்ணும்போது ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இதை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களா தெரியல. ப்ராப்ளி உங்களுக்கு இந்த கார்டு இன்னும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சம் பிங்க், சம் பேல் கலர், ரொம்ப ஒரு பேஸ்டல் கலர், பிங்காக க்ரீனா தெரியல, ஒரு பேஸ்டல் கலர் ஸ்வீட்டோ ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஸ்வீட்டாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி, பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ரேண்டமாக இப்போ உங்கள் முன்னாடி 2 கார்ட்ஸ் எடுக்க போகிறேன். நான் ஷஃபில் பண்ணலை. ஐ வாண்ட் டு கீப் த எனர்ஜிஸ் இன்டாக்ட் நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இல்லை ஏதேனும் ஒரு செட் ஆஃப் கார்டு தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இதை மிரக்கிள்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு வந்து மிரக்கிள் கார்டு, செகண்ட் கார்டு வந்து மேஜிக்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மிரக்கிள் வேணுமா மேஜிக் வேணுமா? மிரக்கிள்னா இந்த கார்டை சூஸ் பண்ணுங்க, மேஜிக்னா இந்த கார்டை சூஸ் பண்ணுங்க. ஓகே, மிரக்கிள்க்கு என்ன மாதிரியான மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சே எஸ். நிஜமாவே மிரக்கிளா இருக்க போதோ? இப்போ உங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் நீங்க. இங்க ஒரு விஷயம் இருக்கு. சம்திங் இஸ் தேர், சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தேர். நீங்க அதை பார்த்துட்டே இருக்கீங்க. இதுக்கு எஸ் சொல்லலாமா, எஸ் சொல்லலாமா? நவ் இஸ் த டைம் டு பி ஓப்பன் அண்ட் ரிசீவ். இந்த நேரம் தான் நீ உன் மனசை திறந்து ஜஸ்ட் பி ரெடி டு ரிசீவ். சரி, இதுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு புக்ல பார்க்கலாம். ஐ ரியலி வாண்ட் டு நோ. ஓகே, சே எஸ். பார்த்தீங்களா? யூ ஹாவ் டு பி ஓப்பன். பயப்படாம ஓப்பனா இரு. உன்னை சுற்றி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உனக்கு வரப்போகுது. அண்ட் உன்னால எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண முடியாது. இது சரி வருமா, இது சரி வராதா அப்படின்னு உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் ஏதோ உள்ள மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஞானம் இருக்குமாங்க. இந்த புக்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்கு. உனக்குள்ளேயே ஒரு ஞானம் இருக்கும். இதை நீ சூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இது எனக்கு ஃபியூச்சர்ல எனக்கு பெனிஃபிஷியலா இருக்குமா இருக்காதா, என்னால இந்த பாதையை கடந்து போக முடியுமா முடியாதா, எல்லாமே உனக்கு உன் மனசுக்குள்ளேயே பதிலா இருக்கு. அண்ட் இந்த கார்டு உனக்கு வந்திருந்தா அகேன் திஸ் இஸ் த டைம் டு ரிசீவ். நீ எஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் இங்க வந்து எக்ஸசைஸ், ஜர்னல் ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு விஷயத்த வந்து ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு. இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு வேலை செய்யுமா செய்யாதா, அது நமக்கு சரியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரியறதுக்குள்ளேயே
எஸ் அப்படின்னு பதில் சொல்றது வந்து கடினமா, என்ன மாதிரியான ஒரு எமோஷன்? டைப் பண்ணுங்க. ஈவன் பிஃபோர் யூ நோ த அவுட்கம், இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியாமே நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எஸ் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு நிறைய தைரியம் வேணும். நீங்க அப்படி பண்ணியிருக்கீங்களா? அண்ட் இப்போ அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்? இதுதான் மிரக்கல் மெசேஜ். உங்களுக்கு மிரக்கல் கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுதான் மெசேஜ். மேஜிக் கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திறக்க போறேன். டிசப்பாயின்மெண்ட் இஸ் நாட் த எண்ட். நான் அது சொன்னேன்னு நினைக்கிறேன்ல, எனக்கு இந்த கார்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. There is hope even in the darkest of nights. There is light somewhere. நிறைய தோல்விகளை சந்திச்சுட்டு நம்ம வந்து நிற்கும் போது திடீர்னு நம்மள ஏய் வை யூ ஃபீலிங் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு சம்பவம் நடக்கும். அது நமக்கு வந்து நிறைய மகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்போதான் நம்ம நினைப்போம், நேற்று இந்த நேரம் எப்படி இருந்தோம், இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம். ஸோ வாழ்க்கையில தோல்வி, ஏமாற்றம் எதுவுமே முடிவில்லை. அதை தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை நமக்காக இருக்கு. அண்ட் திஸ் இஸ் கார்டு நம்பர் 10. என்ன மெசேஜ்ன்னு பார்க்கலாம். 10 சூப்பர் ஃபேவரட் நம்பர். ஓகே, டிசப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு இமோஷ்னலான ரொம்ப கடினமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் திருப்பி நம்ம ஒரு விஷயத்த நம்புறதுன்றது அதை விட ரொம்ப கடினமா. உண்மைதானே? ஒரு விஷயம் தோல்வி அடைஞ்சிட்டோம், அது நடக்கலைன்ற போது அது வந்து ரொம்ப இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். திருப்பியும் ஒரு விஷயத்த நம்ம அதே விஷயமோ இல்லை இன்னொரு விஷயத்தையோ நம்ம நம்பி போறது இட் இஸ் ஈவன் டிஃபிகல்ட். பட் இட் இஸ் ஓகே டு பி டிசப்பாயிண்டட். சரி, பரவாயில்ல. இப்போ என்ன, எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா இடத்துலையும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இப்போ நான் இங்க இருந்து இங்க நான் வரணும்னு நினைக்கிறேன்னா நான் இங்கேருந்து இவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது. நான் இப்படிலாம் பிளான் பண்ணணும், எப்படி வந்துடணும், இப்படி ஜம்ப் பண்ணணும், இப்படி வரணும், எப்படியோ யோசிக்கலாம். பட் அது வந்து ரொம்ப ஒரு மெஸ்ஸியான ஜேர்னியாக தான் இருக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு சின்ன நம்பிக்கை நடந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த கார்டு உங்களுக்கு வந்திருந்ததுன்னா ஏதோ ஒரு ஃபியர், ஏமாந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே நீங்கள் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பயத்தை விட்டு வெளியில வாங்க. கரேஜியஸா அக்செப்டன்ஸோட எது நடந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸோட வாங்க அப்படின்னு. ஸோ இவங்க என்ன, உங்களுக்கு ஒரே ஒரு ஜர்னலிங் ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை, ஏமாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நினைக்கும் போது உங்க உடம்புலயோ இல்ல மனசுலயோ என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்றத டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் இந்த கார்ட்ஸை மட்டுமே நம்ம வந்து ரீட் பண்ணலாம். வேற எந்த கார்ட்ஸும் இல்லாம. நிஜமா நான் இங்க டேரோ கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் யோசிச்சேன் இன்னைக்கு டேரோ கார்டு எடுத்து நம்ம படிக்கணும்ட்டு. பட் தெரியலங்க, எனக்கு எடுக்கணும்னே தோணல. இந்த கார்ட்ஸே பயங்கரமா இருக்கு. இந்த கார்ட்ஸோடய நான் ஒர்க் பண்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல, எவ்வளோ மாதங்கள் ஆகும் தெரியல. ஐ ரிமெம்பர் காளி கார்டை வந்து நான் 7-8 மாசமா பழகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பொறுமையா அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஐம் ஷுர் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. கண்டிப்பா எல்லாருக்குமே அவங்களுடைய இன்னர் சைல்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கார்ட்ஸை நீங்க கூட வாங்கலாம். நீங்களும் ஒரு ஆரக்கிள் ரீடர், டேரோ ரீடர் ஆகலாம். பட் அதுக்கு நீங்க என்னோட கோர்ஸை ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேரோ கத்துக்கிட்டீங்கன்னா நத்திங் லைக் தட். பட் நான் ஆரக்கிள் ஒர்க் ஷாப்ஸும் நடத்துறேன். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கார்டு. டேரோ ரீடிங் அப்போவே இந்த கார்டும் கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லித்தர தயாரா இருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.